கரெக்டாக தான் இருக்கா? ஸோ அடிக்கடி என்கிட்ட நிறைய பேர் விஷயம் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இப்போ தான் ட்ரோன் வாங்கினேன், ஒரு 100 டேங்க்ஸ் தான் ஓட்டியிருப்பேன், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 2வது டேங்க் ஓட்ட முடியல, பேட்டரி ரொம்ப லோ வோல்டேஜாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் தாங்க, ஒன்றுமே இல்லை. உங்கள் ட்ரோன் வந்து ஆரம்பத்தில் வாங்கினதுக்கும் இப்போ எவ்வளோ டைம், ஒரு டேங்க் எவ்வளோ நேரம் ஓடுது ஃப்ளைட் கணக்கு பண்ணி பாருங்க. 4.5 நிமிஷத்துக்குள்ள ஃப்ளை ஆகி உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னா பேட்டரியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அர்த்தம். இல்ல 4.5 நிமிஷத்துக்கு மேல ஃப்ளை ஆகுது, 5 நிமிஷம் 5.5 நிமிஷம் ஃப்ளை ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த 2 விஷயத்தை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட நாசில்ஸ் டியூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கா, கரெக்டா ஃப்ளோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா ட்ரோன் ஃப்ளை ஆகிட்டு இருக்கும் போது கீழே உங்களுக்கு காட்டும் அது எவ்வளவு ஏக்கர் கவர் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஃபிளைட் இருக்கு, எவ்வளவு ஃப்ளோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டும் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ பர் மினிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல 2.6 2.7 லிட்டர் பர் மினிட்டுக்கு மேல வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள வருது அப்படின்னா உங்க பம்ப்ல ஏதோ ஃபால்ட் இருக்கு. ஸோ பம்ப் தான் உங்களுக்கு போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பம்பை மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல பம்பை கிளீன் பண்ணிட்டு போட்டு பாருங்க. அப்போ ஃப்ளோ வந்து 2.7 மேல வந்துச்சு அப்படின்னா தாராளமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வோல்டேஜ் டிராப் ஆகிற இஷ்யூ குறையும். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வரது பார்த்தோம் அப்படின்னா 5 லிட்டர் பம்ப் தான் போட்டு எல்லா ட்ரோன்ஸ்லயும் வரும். ஸோ அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 8 லிட்டர் பம்பா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ஃப்ளோ ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அப்படி அதிகமா இருக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி இஷ்யூஸ் குறையதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம என்னங்கிறத பார்க்கலாம்.